நம்மளுடைய கை கால் உடல் எல்லாமே பிளட்டு நர்வ்ஸு மசில் இதெல்லாம் தான் படைகள். ஸோ இதை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கலைன்னா அது தன்னுடைய வேலையை காமிச்சிடும், நம்முடைய நிம்மதியை கெடுத்துடும், உடம்புக்கு வந்துடும் இல்லையா, ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ இது மாதிரி அதனால் கர்மா அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது, நம்மக்கிட்ட எங்கே ப்ராப்ளம் வந்தது, நம்ம இந்த போகங்களுக்கு அடிப்பணிஞ்சு நம்ம வந்து போகும்போது தான். ஸோ இதை ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூச்சு விடுறதோ இதுவோ எல்லாமே இயல்பாக தானே நடந்துன்னு ஒரு விஷயம், தானாக நடக்கிறது. இதெல்லாம் மூச்சு விடுறதும் சரி, நீ வாசனை ஒரு வாசனை தெரியறதுன்னா அந்த வாசனையை மூக்கு பிடிக்கிறதுன்னா அது வந்து தானாக நடக்கிறது. நீ போய் அது என்ன வாசனைன்னு பார்த்து வாசனை பிடிப்போம் அப்படின்னு நம்ம போய் பண்ணுறோமா, பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஒன்று காதில் கேட்குறதுன்னா நம்ம போய் கேட்போம்னா கேட்குறதில்ல. என்னென்ன இன்றைக்கி வந்து என்ன சவுண்டு கேட்குறதுன்னு கேட்கலாம் நம்ம அப்படின்னு கேட்குறோமா, கேட்குறதில்ல. அது தானாக வந்து எங்கேயோ ஒரு சத்தம் வந்ததுனாலே உடனே இந்த காது கேட்டு நம்மளுக்கு மூளைக்கு கொடுத்துடுறது, இந்த சவுண்டு இங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நாக்கில் டேஸ்ட்டு, இப்படி வாயில் போட்ட உடனே டேஸ்ட்டை பார்க்காம நான் இன்றைக்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட முடியாது நம்மளால். எது வாயில் போட்டாலும் அது ருசி பார்த்து அது சொல்லிடும், இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. நம்ம ஏதோ ஒரு யோசனையில் இருந்துகிட்டே பாவக்காவை எடுத்து வாயில் கடித்தா கூட உடனே கசப்புன்னு அது மூளைக்கு கொடுத்துரும். உடனே நம்ம மைண்டு திரும்பி பார்க்கும், என்னடா அது கசக்கிறது அப்படின்னு. அத்தனை நேரம் டேஸ்ட் பார்க்காம கூட சாப்பிட்ருப்போம், ஜென்ரலாக சாப்பிட்ற டேஸ்ட்டு தான், அதனால அது அப்படியே சாப்பிடுவோம். திடீர்னு அந்த டேஸ்ட் மாறின உடனே மைண்ட் அலர்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது எதையுமே நம்மளாக செய்யலை, அதுவாக செய்கிறது. மேலே யாராவது இடித்தா உடனே தெரியறது. எப்படி தெரியறது, நம்ம என்ன யாராவது இடித்தா நம்ம அலர்ட்டாக இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், பார்க்குறோமா, பார்க்குறது கிடையாது. கண் திறந்துருந்ததுன்னா நம்ம கண்ணில் எது இருந்தாலும் கண்ணில் படுறது, கண்ணில் படக்கூடாது அப்படின்னு கண்ணை திறந்து வச்சுக்க முடியுமா, முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள், இது எல்லாமே வந்து தானாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். இந்த மாதிரி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஆடாமல் நீ வந்து கரெக்டாக உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு எதுலேயும் பெருசாக பற்றுலாம் வச்சுக்காம எது உனக்கு பற்று தேவையோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு எது உன்னுடைய கடமையோ அதை செஞ்சுட்டு அப்படி இருந்தியானா அது உனக்கு நல்லது. நீ அந்த மாதிரி இருக்கலையானா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து போதும் இந்த பிறவி நம்ம மோட்சம் வாங்கிக்கலாம், நம்ம கடவுள்கிட்ட போயிடலாம் தோணாது. நிச்சயமாக இறந்ததுக்கப்புறமா திரும்பியும் அடுத்த பிறவி எடுக்கணுங்கிற ஆசை தானாகவே உள்ளே இருக்கும். நம்மளுக்கு சாகிறதுக்கே மனசு வராது. ஃபஸ்ட் பாயிண்ட்டை போக வேண்டாம். ஏன்னா முதல்ல கடவுளை அடைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பிறவியிலேயே சன்னியாசி போல் நம்ம ஆனால் இந்த கடவுளோட சச்சித்தானந்தமயமான ஒரு நிலை அப்படிங்கிறாங்க. அந்த நிலை கிடைச்சாதான் ஆக்சுவலாக நம்ம வந்து மோட்சம் அடையிறதுக்கான நிலை. ஸோ அந்த நிலை கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தன் வந்து மனுஷ பிறவியோடு தான் இருக்கணும்னு ஆசைப்படணுமா. ஏன்னா அடுத்தது என்ன பிறவி கிடைக்குமோ தெரியாது. மனுஷ